நாடு தழுவிய அளவில் ஜூலை 9ஆம் தேதி ஆட்டோக்கள் பேருந்துகள் ஓடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரி கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதத்துல டெல்லியில கூடி தொழிலாளர்களுடைய தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. இந்த கூட்டத்துல தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதென ஏகமனதாக முடிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில ஜூலை 9ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தல், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துதல், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்புதல், பொதுத்துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, திருத்தியமைக்கப்பட்ட முக்கியமான 44 தொழிலாளர் நலச்சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெறும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் 13 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு என்பது கூட்டாக அறிவித்திருக்கிறாங்க. அதன்படி வருகின்ற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி தமிழகத்திலும் இந்த வேலை நிறுத்தம் என்பது நடைபெற போவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை, CITU, AITUC உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தாங்க. அதில் தமிழகத்தில் 13 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும், பேருந்துகள், ஆட்டோக்கள் என்பது ஓடாது எனவும், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், பேருந்து மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் என இந்த வேலை நிறுத்தத்தில் கூட்டாக ஈடுபடுவார்கள் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 80% அளவிற்கு தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தரப்புல தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொமுச, CITU, INTUC உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆட்டோக்கள், பேருந்துகள் ஓடாது எனவும், அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்து சேவைகளும் முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க.